ஓம் சாந்தி. தியானம் செய்வதற்கு வசதியான ஒரு நிலையில் அமர்ந்திருந்து உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி இங்கு கூறப்படும் விடயங்களை ஆழமாக செவிமடுத்து உங்களுக்குள் சிந்தியுங்கள். உறுதியான ஸ்திரமான ஸ்திதியை எப்படி உருவாக்குவது? உலகப் பேறுகளால் கிடைக்கும் சந்தோஷங்கள் எப்போதும் நிரந்தரமாக நிலைப்பதில்லை. நீங்கள் விரும்புவது நடக்கும் போது அல்லது கிடைக்கும் போது சிறிது நேரத்துக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கின்றது. ஆனால் பின்னர் அடுத்த ஏதோ ஒன்றை நோக்கி மனம் மீண்டும் எதிர்பார்த்து அமைதியாக அங்கலாய்க்கத் தொடங்குகின்றது. யாராவது என்னுடன் அன்பாக பேசினால், என் மீது அக்கறை செலுத்தினால், எனக்கு மரியாதை கொடுத்தால், என்னை உயர்வாக மதிப்பிட்டால், அது மனதுக்கு இதமாக இருக்கின்றது. ஆனால் யாராவது என்னுடன் என்னை பற்றி அக்கறை இல்லாமல் நடந்து கொண்டால், உதாசீனப்படுத்தினால், என் தியாகங்களை, என் நற்குணங்களை அடையாளம் காணாவிட்டால், மதிப்பளிக்காவிட்டால், அது மனதை மிகவும் பாதிக்கின்றது. இவ்வாறாக உலக செயற்பாடுகளுக்கு ஏற்ப எமது மனம் சில சமயங்களில் உயர்கின்றது, மகிழ்கின்றது, சுகமாக, இதமாக, உறுதியாக உணர்கின்றது. சில நேரங்களில் விழுகின்றது, உடைகின்றது, காயப்படுகின்றது, நொந்து நொறுங்கிப் போகின்றது. இவ்வாறு தான் நம்மில் பலரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் இதுதான் வாழ்க்கை என்று முடிவும் எடுத்துக்கொள்கின்றோம். என் அப்பா சொல்லுகின்றார், இனிய குழந்தைகளே, நீங்கள் தேடும் அமைதியும் மகிழ்ச்சியும் இந்த உலகத்திற்குள் இல்லை. உங்கள் ஒரே ஒரு அப்பாவான என்னிடம் இருந்து மட்டுமே நீங்கள் அவற்றை அடைவீர்கள். இதற்கு ஒரு ஆழமான பயிற்சி தேவை. இந்த உலகம் கூடாதது என்று அப்பா நான் சொல்லவில்லை.
மாறாக கடவுளால் மட்டுமே தரக்கூடியவற்றை இவ்வுலகத்தால் தர முடியாது என்பதையே ஆழமாக உணர்ந்து கொள்ளும்படி கூறுகின்றேன். அதனால்தான் இவ்வுலகை உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு மறந்துவிடுங்கள் என்று கூறுகிறேன். முதலில் நீங்கள் யாருக்கு சொந்தம் என்பதை ஏகாந்தத்தில் ஆழ்ந்த அமைதியில் அமர்ந்திருந்து சிந்தியுங்கள். அன்பு, மரியாதை, மகிழ்ச்சி, என்னை பற்றிய உயர்வான மதிப்பீடு என்பவற்றை இவ்வுலகத்திடமே எதிர்பார்த்தும் பெற்றும் திருப்தியடைந்தும் அதை ஒரு நீண்ட கால பழக்கமாக்கிக் கொண்டீர்கள். அந்த அன்போ உங்கள் உறவுகளோ தீயவை அல்ல. ஆனால் ஆத்மா தன் அனாதியான தேவைகளை தற்காலிகமான காரணிகளிடம் இருந்து நிரப்ப பழகிக் கொண்டதுதான் தவறு. அப்பா அன்பாக நினைவூட்டுகின்றார், மனிதர்களில் தங்கி வாழும் பழக்கத்தை நிறுத்துங்கள், இதயத்தை என்னுடன் இணையுங்கள். அதற்காக உங்கள் உறவுகளையோ குடும்பத்தையோ புறக்கணிக்க தேவையில்லை. உங்கள் அகத்தின் ஆழமான தொடர்பை மட்டுமே இடம் மாற்ற வேண்டும். சிறு குழந்தைகள் வெளியில் நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்தாலும் தமது வீட்டையும் தாம் உயிருக்கு மேலாக நேசிக்கும் பெற்றோரையும் மறப்பதில்லை. அதைப்போல ஆத்மாவாகிய நீங்களும் வெளி உலகுடன் முழு தொடர்புகள் இருந்தாலும் அகத்தே நான் என் அப்பாவுக்கு சொந்தம், என் வீடு பரந்தாமாம் என்பது உணர்வில் இருக்க வேண்டும். நான் இன்னார் இன்னார், இவர்கள் இவையெல்லாம் எனக்கு சொந்தம் என்பதன் அடிப்படையில் உருவாகும் எண்ணங்களே என்னை துன்பப்படுத்துகின்றன. அப்பொழுது உண்மையான நான் யார், எனக்கு அனாதியாக சொந்தமானவை எவை என்பதை நான் மறந்து விடுகின்றேன். தன்னைத்தான் யார் என்பதை மறக்கும் போது உலகத்திடமிருந்து எதிர்பார்ப்புகள் உதயமாகின்றன. எமது எதிர்பார்ப்பிற்கும் பிறரின் செயற்பாடுகளுக்கும் இடையிலான இடைவெளியே எமது துன்பத்துக்கு காரணமாகின்றது. இந்த உணர்வுகளால் எம்மை நிறைத்து கொள்ளும் போது அதுதான் ராவண ராஜ்யத்தில் வாழ்வது எனப்படுகின்றது. ஒரு கணம் நில்லுங்கள். உங்களுக்குள் பயணியுங்கள். உங்களுக்குள் அடிக்கடி உருவாகும் உணர்வுகளை ஆராயுங்கள். ஆசைகள், அகங்காரம், கோபம்,
அவமானம், வெறுப்பு, புறக்கணிப்பு, போட்டி மனப்பான்மை, ஏமாற்றம் என்பவை என்னை துன்பப்படுத்துகின்றனவா? அவசரமான நேரத்தில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக்கொண்டால் எரிச்சல் அடைகிறேனா? என் மனம் பதட்டமடைகின்றதா? நான் அனுப்பிய எஸ்எம்எஸ்ஸிற்கு உடனடியாக ஒருவர் பதில் போடாவிட்டால் கோபம் வருகின்றதா? யாராவது என்னை பற்றி ஏதாவது பேசினால் என்னை அது பாதிக்கின்றதா? எனக்குள் இவ்வாறாக ஏற்படும் இந்த உணர்வுகள்தான் எனக்குள் நடைபெறும் ராவணனின் ராஜ்யம். இந்நிலை என் மன அமைதி, சந்தோஷத்தை சூறையாடி விடுகின்றது. இதற்கு மருந்தாக உங்களை ஒரு ஆத்மா என்று உணர்ந்து தந்தையாகிய பரமாத்மாவையும் பரந்தாமத்தையும் எந்த செயல் செய்யும் போது நினைவில் வைத்திருக்க பயிற்சி செய்யுங்கள். நான் ஒரு ஆத்மா, அமைதியான ஆத்மா. அமைதிக்கடலான அப்பாவுக்கு சொந்தமானவன் நான். அமைதி தேசத்தைச் சேர்ந்தவன். இவ்வாறு உங்களுக்குள் இடைவிடாது பயிற்சி செய்யுங்கள். தினசரி முரளியில் கேட்டல், அவதானித்து கேட்டல், உட்கிரகித்தல் என்ற 3 நிலைகள் இருக்கின்றன. கேட்டல் மிகவும் மேலோட்டமான நிலை. அவதானித்து கேட்டல் என்பது கருத்தூன்றி ஆழமாக செல்வது. அப்பா ஏன் என்று எனக்கு இப்படி கூறினார் என மனதில் கேள்வி எழுகின்ற போது, அப்பா கூறிய இந்த வசனத்திற்கும் எனக்கும் என் வாழ்க்கைக்கும் என்ன தொடர்பு என்ற கேள்வி எழுகின்ற போது அது புத்தியை சென்றடைகின்றது. இருப்பினும் இந்த அவதானித்து கேட்டல் என்ற நிலையில் சுயமாற்றம் நிகழ்வதில்லை. உள்ளார்த்தமாக கிரகிக்கும் போதுதான் மாற்றம் நிகழ்கின்றது. நீங்கள் கேட்டவற்றின்படி உங்கள் எண்ணங்களை, உணர்வுகளை, செயல்களை வடிவமைத்து அவற்றை நீங்கள் யதார்த்தமாக வாழும்போதுதான் அது சக்தியாகின்றது. மனமும் புத்தியும் ஆட்ட அசைக்க முடியாத உறுதி பெறுகின்றது. தந்தையின் வளர்ப்பை உலகம் காணத் தொடங்குகின்றது. முரளி கருத்துக்களை சேர்ப்பதாலேயோ மனப்பாடம் செய்வதாலேயோ அது சக்தியாக மாறாது. எப்போது அது நடைமுறை வடிவமாகின்றதோ அப்போதுதான் எனது மனமும் எண்ணங்கள், உணர்வுகள்
மனோபாவம் அனைத்தும் ஆட்ட அசைக்க முடியாத உறுதியான நிலையை அடையும். இத்தருணத்தில் ஞானம் வெறும் அறிவாக மட்டுமல்லாமல் அனுபவமாகின்றது. என்னுடன் வீடு திரும்ப வேண்டுமென்றால் முற்றிலும் தூய்மையாக வேண்டும் என்று ஏற்கனவே அப்பா கூறியிருக்கின்றார். தூய்மை என்றால் புற உலகம் பற்றியது அல்ல. உள்ளார்த்தமாக எமது எண்ணங்கள், உணர்வுகள், உள்நோக்கங்கள் சம்பந்தப்பட்டவை. எமது எண்ணங்கள் சுத்தமாகும் போது எமது அனுபவங்கள், உணர்வுகள் மேன்மையாகும். உணர்வுகள் மேன்மையாகும் போது உறவுகள் சுத்தமாகும். உள்நோக்கங்கள் சுத்தமாகும் போது சிறு சிறு செயல்களும் கூட மேன்மையான குணங்களை வெளிப்படுத்துபவையாக இருக்கும். தூய்மை என்பது எமது இயல்பான சுபாவம். ஆத்மா தனக்கு சொந்தமில்லாத ராவண ராஜ்ய உணர்வுகளில் இருந்து சுதந்திரமடையும் போது தூய்மை இயல்பாகவே மிளிர ஆரம்பிக்கும். நீங்கள் யாரோ, எவ்வாறானவரோ அவ்வாறாகும் போது அதுதான் உங்கள் இயல்பான உறுதியான ஆட்ட அசைக்க முடியாத சுய தர்மம் ஆகும்.